ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பயங்கரம், அடித்து கொல்லப்பட்ட இளைஞன். குறைந்த வட்டி விகிதத்தில் கடன், ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. மாணவர்கள் பயணித்த பேருந்து விபத்து, வெளியான அதிர்ச்சி தகவல். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி. கனடாவில் அதிகரிக்கும் மரணங்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றிரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கீன் தேவராஜ் அருள்ராஜ் என்பவரே அடிகாயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என அதிபர் ரணில் குறிப்பிட்டுள்ளார். முதன்முறையாக இலங்கையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள சர்வதேச கைத்தொழில் கண்காட்சியை நேற்றைய தினம் திறந்து வைத்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இலங்கையில் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிப்பது தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நமது நாடு வங்குரோத் அடைந்த நாடாக மாறியிருந்தது. ஆனால் அடுத்த சில வாரங்களில் நாம் வங்குரோத் அடைந்த நாடு என்ற அவப்பெயரிலிருந்து முற்றிலும் விடுபடுவோம். இதன் மூலம் தனியார் கடனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எளிதாகிறது. எனவே இந்த பணியை 2 ஆண்டுகளில் மேற்கொள்வோம். ஆனால் இதில் மட்டும் திருப்தி அடைய முடியாது. இந்த கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பல வருடங்களுக்கு முன்னர் பெற்ற கடனை மீள செலுத்த வேண்டியுள்ளது. அதற்கு 2042 வரை கால அவகாசம் கிடைக்கும் என நம்புகிறேன் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு செயற்பாடுகளின் போதும் சிலர் நீதிமன்றத்தை நாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. தேசிய கொள்கையினூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதிபர் வலியுறுத்தியுள்ளார். கடுவல ராணல பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் மாணவர் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானமை கவனக்குறைவாக பேருந்துகளை செலுத்தியமையே காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று கொழும்பிலிருந்து லபுகமுவ நோக்கி மாணவர்களை ஏற்றிச் சென்ற மாணவர் பேருந்தும் எம்பிலிப்பிட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட 50 பேர் நவகமுவ மற்றும் அவிசாவிளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹன்பெல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடுவல ராணல பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் சிசுசரிய பாடசாலை மாணவர் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் கடுவல ராணல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்களின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார்.
மேலும் இது தொடர்பான நடவடிக்கைகளை பரீட்சை ஆணையாளர் நாயகம் முன்னெடுத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலையில் சாஹிரா கல்லூரியின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் என்னிடம் தொலைபேசியில் கலந்துரையாடினார். பரீட்சை மண்டபத்திற்குள் ஃபர்தா அணிந்து வருவதாக இருந்தால் 2 காதுகளும் தெரியும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதனை இந்த இடத்தில் நான் தெரிவிக்கவில்லை. இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற பிரதேசங்களும் இருக்கின்றன. அது தொடர்பாகவும் தற்போது நான் ஒன்றும் தெரிவிக்கப் போவதில்லை. இந்த விடயம் காரணமாகவே இவ்வாறு பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை யாரோ ஒரு ஒழுக்காற்று அதிகாரி ஒருவர் அளவுக்கு அதிக வகையில் இதனை எடுத்துக்கொண்டார் என்றாலும் மாணவர்களின் பெறுபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. பெறுபவர்களை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை பரீட்சைகள் திணைக்களம் எடுத்து வருகிறது. பரீட்சை ஆணையாளர் இன்னும் சில தினங்களில் அதனை வெளியிடுவார் என சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். கனடாவில் வெப்பம் காரணமாக மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய புள்ளிவிபரவியல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கடுமையான வெப்பம் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட 12 நகரங்களில் வெப்பம் அதிகமாக காணப்படும் போது கூடுதல் மரணங்கள் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெப்பம் காரணமாக 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வீடுகள் அதிகளவில் வாடகைக்கு விடப்படும் நகரங்களில் வெப்பம் காரணமாக மரணங்கள் கூடுதலாக பதிவாகின்றன என தெரிவிக்கப்படுகிறது. வெப்பநிலை கூடுதலான நாட்களில் டொரண்டோ மற்றும் மொன்றியலில் சுவாச உபாதைகளால் முதியவர்கள் அதிகளவில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா, சர்ரே போன்ற இடங்களில் அதிக வெப்பநிலைக்கு பழக்கப்படாதவர்கள் வெப்பநிலை அதிகரிப்பால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை நாடவும்.